ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். பயஸ்டா இருக்காதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சீரிஸ் பண்ண போகிறோம். இந்த சீரிஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. இதை நான் சீரியஸாக பண்ணணும்னு நினச்சதுக்கான முக்கியமான காரணம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற விஷயம் என் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. ஸோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத ஒரு ஒன்லைனர் சொல்லணும்னா, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற தேவையில்லாத திங்கிங் பேட்டர்னை உடைக்கிற சீரிஸ் தான் இது. இப்போ இன்னும் கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக டீப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு சிம்பிளாக சொல்லியிருக்கேன், பொறுமையாக கேளுங்க. சைக்காலஜியில் காக்னிட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. காக்னிஷன்னா மைண்ட்னு வச்சுக்கோங்க. பயாஸ்னா ஒன்றும் இல்லை, வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கிறவன் கெட்டவன், மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பொண்ணு கெட்ட பொண்ணு, சுடிதார் போட்ட பொண்ணு நல்ல பொண்ணு. ஸோ இதெல்லாம் தான் பயாஸ்டான பார்வை. ஆனால் இது நம்ம சீரிஸோட டாபிக் இல்லை. காக்னிட்டிவ் பயாஸுக்கு கீழே காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் நம்ம டாபிக். காக்னிஷன்னா மைண்ட்னு உங்களுக்கு தெரியும், டிஸ்டார்ஷன்னா இப்போதைக்கு கோளாறுன்னு வச்சுக்கோ. நம்ம மைண்ட்ல இருக்கிற கோளாறான தாட் பேட்டர்ன்ஸ் அது எப்படி இருக்கும்னா, ப்ராக்டிக்கலா செட் ஆகாது, பயாஸ்டா இருக்கும், ரியாலிட்டியை தாண்டி அளவுக்கு மீறி யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லென்ஸ்ல இருந்து நீங்க உலகத்தை பார்க்கும்போது ரியாலிட்டியோட இன்னக்யூரேட்டாகவும் ரொம்ப நெகட்டிவாகவும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் ஒரு மெயில் அனுப்பும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, மெயிலில் ஒரு டைப்பை விட்டீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு ஹெல்த்தியான மைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி யோசிப்போம்னா, ஐயோ தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அடுத்த தடவை கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் உங்களை எப்படி யோசிக்க வைக்கும்னா, ஐயோ நான் ஒரு லூசி, எனக்கு ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ண முடியாது, நான் இந்த வேலைக்கே லாய்க்கு இல்லை, எப்போ என் வேலையிலேருந்து தூக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக சேடாக இருப்பீங்க. வாட் யூ திங்க் இஸ் நாட் ட்ரூ, பட் யுவர் பிரெயின் ஃபீல்ஸ் லைக் தட் இன் தட் மோமெண்ட். நம்ம எல்லாருமே இந்த தாட் பேட்டர்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். யூஸ்வலி ரொம்ப எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறப்போ, சேடாக இருக்கிறப்போ, லோவாக இருக்கிறப்போ அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது அளவுக்கு மீறி போகிறப்ப அது நமக்கே ஆப்பாக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்லி அவேராக இருக்கும்போது அதை ரெகனைஸ் பண்ணி நம்மளால மாற்றிக்க முடியும். ஸோ அந்த பயாஸ்டா இருக்காதீங்க ப்ரோ சீரிஸ் உங்களுக்கும் பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கேட்ச் யூ கைஸ் டுமாரோ.